அனைவருக்கும் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் +1 பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.6 8th சம் பார்க்குறோம். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் n into n plus 1 into n plus 2 is divisible by 6 for all n belongs to capital N. Solution, my dear student. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி let the given statement P of n is n be defined as P of n equal to n into n plus 1 n plus 2 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸ்டெப் நம்பர் 1ல் போட்டு n equal to 1. இப்போ n வரக்கூடிய இடத்துல இங்கே வந்து 1 அப்ளை பண்ணுறோம், இங்கேயும் 1 + 1, இங்கேயும் 1 அப்ளை பண்ணுறோம் 1 + 2. ஸோ 1 இன்ட்டு இதை ஆட் பண்ணால் 2, இதை ஆட் பண்ணால் 3. ஸோ 1 into 2 into 3 equal to 6. 6 is divisible by 6. Therefore P of 1 is true. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1ல் புட்டு n equal to 1, P of 1 is true. Step number 2, assume that. Let us assume that the statement is true for n equal to k. Step number 2 full-ஆவே assume that. Let us assume that the statement is true for n equal to k. That is P of k is true. That is k into k plus 1 k plus 2 divided by 6 equal to m. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய எந்த என்னெல்லாம் கேவாக மாற்றிட்டோம் அதெல்லாம் 6ஆல் டிவிசிபிள் ஆகுன்னு அசீம் பண்ணுறோம். அப்போ 6ஆல் டிவிசிபிள் ஆனால் சம் ரிசல்ட் வந்து வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 6/2 equal to 3. இது ஃபுல்லாக 6, இது /2 அப்படின்னா equal to 3. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும். இல்லை 24/6னா equal to 4. அந்த m தான் 4 தான் m, வேர் m is constant எழுதிக்கணும். On cross multiplying we get k into k plus 1 k plus 2 equal to 6m is true. This is equation number 1, my dear students. My dear student, step number 3, to prove that P of k plus 1 is true. Therefore P of k plus 1 equal to, இந்த கேவெல்லாம் என்னவா மாறும் அப்படின்னா k plus 1ஆ மாறும். அப்போ இந்த k plus 1, இந்த k plus 1 plus 1, இந்த என்னக்கு பதிலாக k வந்து k plus 1ஆ மாறும். இது k plus 1 plus 2. So my dear students, which is equal to k plus 1 k plus 2 k plus 3, my dear student. Next, my dear students, multiplying and dividing by k. Multiplying and dividing by k. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா which is equal to கேவால் மல்டிப்ளை பண்ணுறோம். k into k plus 1 k plus 2 into k plus 3 divided by k. இப்போ நாம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா which is equal to, my dear students, இந்த இந்த k plus 1 இந்த k plus 2க்கு பதிலாக 6m எழுதலாம் into k plus 3, because from 1ல் அசைன் பண்ணியிருக்கோம், அதனால் 6m எழுதலாம், by kன்னு எழுதலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிக்கணும். மேலே மல்டிபிள் ஆஃப் 6ல் வந்திருக்கிறதுனால இதை நான் வந்து என்ன பண்ணலாம்னா 6ஆல் வந்து டிவிசிபிள் பண்ணலாம். which is divisible by 6, which is divisible by 6ன்னு எழுதலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் P of k plus 1 is true. 1 is true whenever P of k is true. P of k is true. Therefore P of n is true for all n belongs to n. n's
த ப்ரூஃப்னு எழுதலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பாருங்கள், பயன்பெறுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.